நடத்தி காட்டுவான். மாணவன் நினைத்த நடத்தி காட்டுவான். அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு, அவன் நேர்மையின் மறுபிறப்பு. மதித்தால் மதிப்பான், மதித்தால் மதிப்பான், மிதித்தால் மிதிப்பான் மிதிப்பான். மாணவன் நினைத்தான் நடத்தி காட்டுவான், நடத்தியே காட்டுவான். நியாயம் கேட்க வேண்டும் என்றால் புரட்சி என்ற சாட்டை உண்டு. நியாயம் கேட்க வேண்டும் என்றால் புரட்சி என்ற சாட்டை உண்டு. நான் வாய்மை காக்கும் வாத்தியாரின் வார்த்தை மட்டும் கேட்பதுண்டு. நான் மற்றவர்க்கு தென்படுவேன் புதிராட்டம், இது மானத்துக்கும் உரிமைக்கும் போராட்டம். நான் மற்றவர்க்கு தென்படுவேன் புதிராட்டம், இது மானத்துக்கும் உரிமைக்கும் போராட்டம். மாணவன் நினைத்தான் நடத்தி காட்டுவான். மாணவன் நினைத்தான் நடத்தி காட்டுவான். நஞ்சை கற்கும் நாகப்பாம்பு வஞ்சம் வைத்தால் 6 வருஷம். நஞ்சை கற்கும் நாகப்பாம்பு வஞ்சம் வைத்தால் 6 வருஷம். வீண் குற்றம் சொன்னால் கிருஷ்ணமூர்த்தி நெஞ்சில் வைப்பான் 100 வருஷம். இந்த ரத்தத்தோடு பிறந்தது ரோஷமாகும், அந்த ரோஷத்திலே நான் ஒரு ராஜனாகும். இந்த ரத்தத்தோடு பிறந்தது ரோஷமாகும், அந்த ரோஷத்திலே நான் ஒரு ராஜனாகும். மாணவன் நினைத்தான் நடத்தி காட்டுவான். அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு, அவன் நேர்மையின் மறுபிறப்பு. மதித்தால் மதிப்பான், மிதித்தால் மிதிப்பான் மிதிப்பான். பெரிய வீரன் சொல்லிக்கிட்டு தெரியுற, ஏன் என் பொண்ணை பார்த்து முறைக்கிற? மரியாதை அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. I say get up and get out. மார்கரெட், புனிதமானது சிகிற சாட்சியா சொல்லு. நான் உன்னை கெடுக்க முயற்சி செஞ்சா சொல்லு. அப்படி நான் எதுக்கு அவங்க அப்பா பிரின்சிபால்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? உன் திமிரை அடக்கணும்ன்றதுக்கா? அப்படியா? பழிக்கு பழி. நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் இப்பதான் கேட்பேன். என் மகளுக்கு முத்தம் கொடுத்துட்டு சத்தம் இல்லாம பாலை குடிச்சிட்டு போறியா? ஆம்பளை இல்லாத வீடுன்னு நினைக்காதடா. ஊர்ல இருந்து என் தம்பி வரட்டும், உன் எலும்ப முறிக்க சொல்றேன். மருதி,
நீ எதுக்காக உன் மாம வரட்டும். இவனே இவனே நான் எப்படி பழி வாங்குறேன்னு பாரு. வேண்டாம் மம்மி. அப்பா இவ செஞ்சுட்டு போறது ரொம்ப கரெக்டுங்கிறியா? ஆமா. ஆஹா, அந்த பாவிக்கு பரிஞ்சு பேசுறியா? பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது. அத மறந்துட்டியா? இந்த பாவிக்கு ரட்சிப்பே கிடையாது. வீணா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு உன் மனசு கெடுத்துட்டாங்க. கிருஷ்ணமூர்த்தி மேல உன் அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் பொய்யா? ஆமா சார். சார், அந்த கிருஷ்ணமூர்த்தி உள்ள அனுப்பு. தைரியமா சொல்லுமா, அந்த பையன் உங்க வீட்டுக்கு வந்து பயமுறுத்தினானா? அதனாலதான் இப்படி சொல்றியா? சார், இந்த சிலுவை சாட்சியா சொல்றேன். கிருஷ்ணமூர்த்தி மேல எந்த தப்பும் இல்லை. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஐம் சாரி சார். என்னம்மா இதெல்லாம்? உங்க கம்ப்ளைண்ட நம்பி இவனை டிஸ்மிஸ் பண்ணிருந்தா இவனுடைய ஃபியூச்சர் என்ன ஆயிருக்கும்? சரி சரி, இவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ. இந்த பாருமா, கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப யோக்கியமான பையன் தான். ஆனா அவனுக்கு கோபம் வந்தா மனுஷனாவே இருக்க மாட்டான். கிருஷ்ணமூர்த்தி மேல தவறா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக உங்க முன்னால அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இன்னும் என்கிட்ட கோபமா உட்காந்துக்க? அதான் மன்னிப்பு கேட்டாங்க. Come on. Shake hands. கைகுறா. உறவுக்கு உரிமைக்கு உறவுக்கு உரிமைக்கு. வந்துட்டீங்களா? சிங்கத்தை அதனுடைய குகையிலேயே சந்திக்கிறவனா? உன்னை சந்திக்க எனக்கு என்ன பயமா? எதுக்காக என்ன வர சொல்லி எழுதின? கட்டி அணைச்சு எனக்கு முத்தம் கொடுத்துட்டு நான் வர சொன்னதுக்கு காரணமா கேக்குறீங்க? நெஞ்சில ஈரமே இல்லாத மீறா நீங்க. நீ எதிர்பாராம இருக்கும்போது நான் உன்னை முத்தமிட்டேன். அதே மாதிரி நான் எதிர்பாராம இருக்கும்போது நீ என்ன அடிச்ச இல்ல? பழிக்கு பழி வாங்க என்ன தோழா வர சொன்ன இல்ல? என்ன மன்னிச்சிடுங்க கிருஷ்ணமூர்த்தி, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன தொடாத மார்க்கெட், என்ன தொடாத. நான் உனக்கு விரோதி. இல்ல கிருஷ்ணமூர்த்தி, நீங்க எனக்கு சொந்தமானவர். அதுக்கு என்னுடைய உதடுகளே சாட்சி. இந்த வார்த்தைகள் சொல்லி என்ன சொல்லாதே. உங்க அம்மா என் மேல பழி சுமத்திட்டாங்கிற ஆத்திரத்தை தான் நான் உன்னை முத்தமிட்டேன். மேல உள்ள ஆத்தையினால இல்ல. கிருஷ்ணமூர்த்தி, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி என்ன கொல்லாதீங்க. இத பாருங்க, ஒருத்திக்கு ஒருவன் எங்க வேதமும் சொல்லுது, உங்க தர்மமும் சொல்லுது. உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர என் மனசால கூட நினைக்க முடியாது. ஆமா, இந்த சிலுவை மேல ஆணியா சொல்றேன், நான் உங்களை காதலிக்கிறேன். உங்களுக்காக என் உயிரையே அர்ப்பணிக்க நான் தயாரா இருக்கேன். அல்ல, உனக்காக நான் என் உயிரையே அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன். என்ன மன்னிச்சிடு மார்கரெட், என்ன மன்னிச்சிடு. என் மனசை உனக்கு கொடுக்க முடியாது.
ஏன் கிருஷ்ணமூர்த்தி ஏன்? அதை ஏற்கனவே ஒருத்தைக்கு கொடுத்துட்டேன். யார் அந்த அதிர்ஷ்டக்காரி? வரதன் தங்க அல்மேலு. ஏங்க, எனக்காக நீங்க அவளை மறக்க முடியாதா? முடியாது. அவளுக்காக என் உயிரையே அர்ப்பணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்ட மாதிரி. அலுமேலுக்கு வாக்கு கொடுத்ததும் இந்த வாய்தான், எனக்கு முத்தம் கொடுத்ததும் இந்த வாய்தான். இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எங்க ரெண்டு பேரும் நீங்க கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியது நானா அவளாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்களுக்காக நான் காலம் பூரா காத்துட்டு இருப்பேன்.